கோடி ரோட்ஸ் ஒரு போரிங்கான சாம்பியன். ரோமன் திரும்ப வந்தால் தான் WWE நல்லாயிருக்கும். ரோமனை டீத்ரோன் பண்ணுறதுக்கு கோடி ரோட்ஸ்க்கு தகுதியே இல்லை. இப்படி பல கமெண்ட்ஸை நம்மளால் ஆன்லைனில் பார்க்க முடியுது. ஜஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ரெசல்மேனியா சீசனில் கோடி ரோட்ஸ் டைட்டில் அடிக்கக்கூடிய அந்த ஸ்டோரி லைன் தான் இருக்கிறதுலே ஒரு ஹாட்டஸ்ட் ஸ்டோரி லைனாக போயிட்டு இருந்தது. WWEக்கு ஒரு பயங்கரமான வியூவர்ஷிப் பூஸ்ட்டை அந்த ஸ்டோரி லைன் தான் கொடுத்துச்சு. எப்படியாவது கோடி ரோட்ஸ் டைட்டில் அடிக்கணும் அப்படின்னு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்து அது ஃபைனலி நடந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு பேக்லெஸ் ஆன்லைனில் நடக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலே கோடி ரோட்ஸ் ஒரு போரிங்கான சாம்பியனா இல்லை இவனுக்கு கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு என்னோட தாட்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் விஷயம், ரோமன் ரெயின்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு கோடி ரோட்ஸ்க்கு தகுதியே இல்லைன்றது ஒரு கம்ப்ளீட்லி இன்வாலிடான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டுக்கு எகென்ஸ்டாக நான் என்னோடய 2 வீடியோஸே வைப்பேன். அந்த 2 வீடியோஸோட லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கோடி ரோட்ஸோட கம்ப்ளீட் ஸ்டோரியை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணியிருப்போம். இன்னொரு வீடியோ வந்து கோடி ரோட்ஸோட பெஸ்ட்டு மேட்சஸை கவர் பண்ணியிருப்போம். இந்த 2 வீடியோஸை பார்த்தீங்கனாலே கோடி ரோட்ஸ் எதனால் ஒர்த்தியான ஒரு ரெஸ்லர் தான் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன், ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். எதுக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுதுன்னா, கோடி ரோட்ஸ் பற்றி முழுசாக தெரியணும்னா அவரோட WWE கரியரையும் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணால் தான் தெரியும். அதாவது AEW, ரிங் ஆஃப் ஆனர், நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்லலாம் அவர் பண்ண விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் தான் அவர் எந்தளவுக்கு ஒரு ஒர்த்தியான ஆளுன்றது நமக்கு புரியும். அதனால் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கோடி வந்து ஒர்த்தியான ஆளாக அவர் வந்து எந்தளவுக்கு நல்ல ரெஸ்லர்லாம் பேசினா நல்லாயிருக்கும். 2வது விஷயம், ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரெயினையும் கோடி ரோட்ஸோட டைட்டில் ரெயினையும் கம்பேர் பண்ணுறதே தப்பு. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. இன்ஃபேக்ட் ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரெயின் கூட எந்த ஒரு டைட்டில் ரெயினை கம்பேர் பண்ணுறதுமே தப்பு தான். ஏன்னா ரோமனோட டைட்டில் ரெயின் கிட்டத்தட்ட 4 வருஷம் நிலைச்ச ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைட்டில் ரெயின். அப்படி ஒரு லெஜெண்டரி டைட்டில் ரெயினோட சாம்பியனான ஒரே மாதத்துக்குள்ளே போயிட்டு கோடியோட டைட்டில் ரெயினை கம்பேர் பண்ணுறது எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாது. அப்படி கோடியும் ரோமனையும் கம்பேர் பண்ணியே ஆகணும்னு நினச்சா கூட ரோமனோட டைட்டில் ரெயினில் இருக்கிற முதல் மாதத்தையும் இவரோட டைட்டில் ரெயினில் இருக்கிற முதல் மாதத்தையும் கம்பேர் பண்ணால் கூட ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டுட்டு 4 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு டைட்டில் ரெயின் எடுத்து ஒரு மாதம் டைட்டில் ரெயினோட கம்பேர் பண்ணுறதுல எந்த பாயிண்ட்டுமே இல்லை. ஓகே, இந்த 2 பாயிண்ட்ஸை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ இந்த டைட்டில் ரெயினில் பிரச்சனை இருக்கா இல்லையானா, எஸ், சில பிரச்சனை இருக்க தான் செய்யுது. முதல் விஷயம், அந்த டைட்டில் ரெயின் போரிங் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு முக்கிய காரணமே கோடி வர்சஸ் ரோமன்ற இந்த ஃபியூடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பில்ட் ஆகிட்டு இருந்த ஃபியூடு. இந்த கேப்பில் ஸ்டார்டிங்கில் ராலின்ஸ் கூட பிராக் கூடன்னு ஒரு சில பர்சனல் ஃபியூட்ஸ் வந்து கோடிக்கு இருந்திருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறமா முக்கால்வாசி அவர் ஃபோக்கஸ் பண்ணது பிளட் லைன் கூட மட்டும்தான். பிளட் லைன் இருக்கிறதுக்காக பில்டப் பண்ணப்பட்ட எல்லா ஸ்மாக்டவுன்ஸ்லையும் ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா பேபி ஃபேஸ் ரெஸ்லர்ஸ் கூடயுமே வந்து ஒரு அலையன்ஸை தான் நம்ம கோடி ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். யாரு கூடயுமே ஒரு பர்சனல் ஃபியூடு போகாமல் முழுக்க பிளட் லைனுக்கு அகெயின்ஸ்டாகவே ஃபோக்கஸ் பண்ணதுனால இப்போ இந்த ஸ்டோரி லைன் முடிஞ்சதுக்கப்புறமா கோடி கூட ஃபியூட் பண்ணுறதுக்கு பெருசாக ஆளே கிடையாது. அப்படியே ஃபியூட் கிரியேட் பண்ணாலுமே அது ஒரு ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் மாதிரி தான் இருக்கும். ஒரு ப்ராப்பரான ரைவல்ரி வந்து நமக்கு கிடைக்காது. இதனால தான் கம்பெனியில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு 2 டாப் ஹீல்ஸை வந்து கோடி கூட ஃபேர் பண்ணி விட்டுருக்காங்க. முதல்ல AJ ஸ்டீல்ஸோட மேட்சை போட்டு விட்டாங்க, இப்போ லோகன் பாலோட போட்டிருக்காங்க. இவங்க 2 பேருமே இப்போ கரண்ட்டாக கம்பெனியில் இருக்கக்கூடிய டாப் ஹீல்ஸ். ஸோ அந்த ஹீல் வர்சஸ் பேபி ஃபேஸ் கான்ட்ராஸ்டையாவது காட்டலான்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை WWE இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பிரச்சனை வந்து கோடி ரோட்ஸ்லையோ டைட்டில் ரெயின்லையோ இல்லை, WWE ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறமா மொத்தமாகவே எல்லா ஸ்டோரி லைன்ஸுமே கொஞ்சம் படுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா ஸ்டோரி லைன்ஸையுமே ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷனை ரெசல்மேனியாவில் கொடுத்து முடிச்சு விட்டுட்டாங்க. அதனால் எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கரண்ட்டாக இந்த கிங் அண்ட் குவீன் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட் இருக்கிறதுனால தான் நமக்கு ஓரளவு எங்கேஜிங்காக ரெஸ்லிங் போயிட்டுருக்கு. இந்த டோர்னமெண்ட் இல்லாமல் இருந்திருந்தால் ஹோல் WWEயோட ப்ராடக்ட்டே வந்து ரொம்ப போரிங்காக போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, எப்படியும் ஒரு சம்மர் ஸ்லாம் மார்க்குள்ளே ஓவராலாக எல்லா ஸ்டோரி லைன்ஸையுமே ப்ராப்பராக திரும்பியும் WWE பில்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் ராக்கே ரிட்டர்ன் கொடுத்துட்டாருன்னா ராக்குக்கும் கோடிக்குமான ரைவல்ரியை நம்ம திரும்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை ராக் வரலன்னா கூட ஒரு ப்ராப்பரான ஆப்போனண்ட்டாக அதுக்குள்ளே கண்டிப்பாக WWE பில்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் போனால் LA Knightக்கும் லோகன் பாலுக்குமான ஒரு ரைவல்ரி பில்ட் ஆகும். அண்ட் குந்தருக்கும் இலியா டிராகனாவுக்குமான ரைவல்ரி பில்ட் ஆகும். ராண்டி ஆர்டனுக்கும் பிளட் லைனுக்குமான ரைவல்ரி இருக்குது. அண்ட் பிளட் லைனுக்குள்ளேயே ஒரு ரைவல்ரி இருக்குது. இப்படி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ராலின்ஸும் ரோமனும் ரிட்டர்ன் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோதான், ப்ராடக்ட் பீக் போயிடும். பட் அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுன்றது தான் உண்மை. ஸோ அது வரைக்கும் WWE என்ன பண்ண முடியும்னா
தரமான ரெஸ்லிங் மேட்சஸை கொடுக்க முடியும். அதை தான் WWE கொடுத்துட்ருக்காங்க. போன பிஎல்இயான பேக்லாஷ்லேயே நம்ம அதை தெளிவாக பார்த்துருப்போம். அதில் ஒரு மேட்ச் கூட ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி லைனால் பில்ட் ஆகலை. என்ன தான் வெளியிலேருந்து பார்க்க எந்த மேட்ச்சுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனாலும் எல்லா மேட்ச்சுமே குவாலிட்டி வைஸாக தரமாகவே இருந்தது. அண்ட் அதே ஃபார்முலா தான் கோடி வச்சும் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோடி இப்போதைக்கு ரைவல்ரி இல்லாதனால நல்ல மேட்சஸ் இப்போதைக்கு கொடுக்கலான்ற ஒரு நோக்கத்தில் கொடுத்துட்ருக்காங்க. கோடியோட டைட்டில் ரெயினில் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன்ஸ் இன்னும் வராமல் இருக்கலாம். பட் நல்ல மேட்சஸை கொடுத்துட்டு தான் இருக்காரு. கூடிய சீக்கிரம் நல்ல ரைவல்ரிஸ் பில்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு தரமான டைட்டில் ரெயினை நம்ம பார்க்க தான் போகிறோன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். நான் இவ்வளோ சொல்லியும் கோடியோட டைட்டில் ரெயின் மொக்கதான்னு சொல்கிற பீப்புளுக்கு நான் ஹம்பலாக கேட்குற ஒரே கேள்வி, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் கோடி இந்த டைட்டில் ரெயின்னு ஒரு மேட்ச் தான் போட்டிருக்காரு ஏஜே ஸ்டைல்ஸோட. அண்ட் அந்த மேட்ச் டேவ் மெல்சரால் 5 ஸ்டார் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் எவ்வளோ ரேராக 5 ஸ்டாரை கொடுப்பாருன்னு நமக்கு தெரியும். அந்த மேட்ச் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ டைட்டில் வின் பண்ண ஒரே மாதத்தில் ஒரு மேட்சை போட்டு அந்த மேட்சையும் 5 ஸ்டார் கிளாசிக்காக கொடுத்துட்டாரு. இந்த டைட்டில் வின்னை மொக்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு வேலிட் ரீசனே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஓவர் ரியாக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ராலின்ஸையும் ரோமனையும் WWEலேருந்து நம்ம மிஸ் பண்ணுறோம்னா அஃப்கோர்ஸ் எஸ், அவங்க வந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்க தான் செய்யணும். அதனால் இப்போ இருக்கிற ப்ராடக்ட்டை ஹேட் பண்ணுறதோ இப்போ டைட்டில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை வந்து கழுவி ஊற்றுறதோ எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. இதுதான் என்னோடய பாயிண்ட்டு. ஹோப்ஃபுல்லி இது நீங்கள் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டைட்டில் ரெயின் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெஸ்லிங் கண்டென்ட்ஸை தமிழில் பார்க்க ஹஜிமேனோ ரெஸ்லிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.